இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாங்க. லைஃப் ஸ்டைல நிறைய மாறிடுச்சு. மேக்ஸிமம் ஐடி ஃபீல்ட் தான் ஒர்க் பண்றாங்க சார். அவங்க தான் சார் நிறைய ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு அவங்க என்ன சார் பண்ணணும்? ஸோ இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டைல் இருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி ஹார்ட் அட்டாக் வராம தவிர்ப்பதுன்றத கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுற அளவுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர் வேலை ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஒபிசிட்டி அதிகமான வாய்ப்பு நிறைய. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சக்தியும் கொலஸ்ட்ரால் சக்தியும் கம்மியா இருக்கிற உணவு உட்கொள்வது ரொம்ப அவசியம். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டைல் இருக்கும்போது நம்ம மூமெண்ட் நம்மளோட பவல் மூமெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கொண்டால் நம்ம அந்த அப்சார்ப்ஷன் ஃபேட்டோட அப்சார்ப்ஷன் குறையும். அப்போ அந்த டைம்ல நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் வர்றதை நம்ம தவிர்க்கலாம். இந்த தூக்கத்தில் நடுவுல வந்து நிறைய பேர் இந்த போன் டிஸ்டர்பன்ஸ்ல நிறைய எழுந்து 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 போனை பார்த்துக்கிட்டு நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். அதுபோது நம்மளுடைய டீப் ஸ்லீப் போகாமலே இருந்துரும். அதனால நமக்கு மாரடைப்புக்கான வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் மிக அவசியம். நிறைய பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அதிக குரட்டையோட தூக்கம் வரும்போது அவங்களுக்கு டீப் ஸ்லீப் செல்ல மாட்டாங்க. இப்ப டீப் ஸ்லீப்ல இல்லை அப்படின்னா பகல்ல எழுந்த உடனே அவங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது. மதியம் டிவி பார்த்துட்டு இருக்கும் போதோ ஒரு பஸ்ல போகும்போதோ இல்ல பைக்ல போகும்போதோ அவங்களுக்கு கண் சோர்வு இருந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது ஓஎஸ்ஏவும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரு ஒரு அறிகுறி தான். அடுத்தது ஒபிசிட்டி. காலையில் மாலையில் 2 வேளையும் நீங்கள் நடைபயிற்சி மேற்கொண்டால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம மீண்டு வெளியே வரலாம்.